அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய 3 டேபிள் வந்து கரூர் அரசு மருத்துவமனையில இருந்தது அப்படின்னு இந்த துயர சம்பவம் நடந்த அடுத்த நாள் வந்து திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. உடனடியா மீடியாக்களும் பொதுமக்களும் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, 3 டேபிளை வச்சு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி 41 உடலுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன ஒரு விளக்கம் தராங்க அப்படின்னா, 3 டேபிள் இல்லைங்க, நாங்க புதுசா 2 டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணோம், மொத்தம் 5 டேபிள்ல போஸ்ட்மார்ட்டம் நடந்தது, நாங்க 5 டேபிள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னாரு. அவரும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் கலந்து பேசிக்கலையோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 8 டேபிள் பயன்படுத்தப்பட்டது, அதனாலதான் ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள எங்களால 41 உடல்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னாங்க. பட் இப்போ சிபிஐ விசாரணையில ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவங்களுடைய விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, 2 டேபிள் தான் அன்று இரவு போஸ்ட்மார்ட்டத்துக்கு கரூர் அரசு மருத்துவமனையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அரசு மருத்துவமனையில 2 டேபிள் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்போ அஜய் ரஸ்தோகி அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமா இந்த வழக்கு சம்பந்தமா தொடர்புடைய 5 டாக்டர்களை வந்து அஜய் ரஸ்தோகி அவர்கள் விசாரிச்சுட்டு இருக்காங்க. 2 நாள் 3 நாள் அப்படின்னு இந்த விசாரணை 5 மருத்துவர்கள்கிட்டயும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த விசாரணையில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல 2 டேபிள் தாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அந்த ஃபெசிலிட்டியோட 2 டேபிள் தாங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மருத்துவர்கள் ஒத்துருக்காங்க. ஏன்னா வெளியில அமைச்சர் அடிச்சு விடுற மாதிரி 5-8 அப்படின்னு நீங்க நீதிபதி முன்னாடி போய் அடிச்சு விட முடியாது. உடனடியா நாங்க 3 டேபிள் வந்து ரெடி பண்ணோம், இந்த மாதிரி நிறைய மரணம் நடந்துருச்சு அப்படிங்கறதுனால 2 தான் இருந்தது, 3 ரெடி பண்ணோம், 4 ரெடி பண்ணோம் அப்படின்னு நீதிபதி கிட்ட கதை சொல்ல முடியாது. போஸ்ட்மார்ட்டம் டேபிள் ரெடி பண்றது அப்படிங்கிறது சும்மா ஒரு பெஞ்சை தூக்கி போட்டு இல்ல ஒரு ஸ்டீல் தகரத்தை தூக்கி போட்டு ரெடி பண்றது கிடையாதுங்க. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க ஒரு உடலை அறுக்குறீங்க அப்படின்னா உள்ள இருந்து ரத்தம் வரலாம், உள்ள இருந்து ஏதாவது நீர் வடியலாம், நீங்க அதுல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்காக சில டிஷ்யூஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். சோ அப்படி இருக்கப்போ நீங்க மக்கள்கிட்ட வந்து பொதுவா வந்து நாங்க உடனடியா ரெடி பண்ணிட்டோம், அரசாங்கம் நினைச்சா ரெடி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீதிபதி அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி புதுசா ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுல 1000 கேள்வி கேட்பாங்கல்ல. அப்படி அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அஜய் ரஸ்தோகி அவர்கள் அந்த விசாரணை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, 2 டேபிள் தான் இருந்தது, ஒத்துக்கிட்டீங்க, ஓகே. 11 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் வந்து செய்ய தொடங்கினதாகவும் 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிக்கப்பட்டு எல்லா உடலும் வந்து MK ஸ்டாலின் அவர்களுடைய வருகைக்காக அவங்க அஞ்சலி செலுத்துறதுக்காக வைக்கப்பட்டதாகவும் தகவல் இருக்கு. அப்படின்னா 12, 1, 2, 3 ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள 2 டேபிள்ல எப்படி 41 உடல்களை உங்களால போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வியை அஜய் ரஸ்தோகி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஏன்னா பொதுவா ஒரு உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் கூட ஆகும். அது வந்து அந்த உடலை பொறுத்து இருக்கும், அந்த சம்பவத்தை பொறுத்து இருக்கும். எப்படி 4 மணி நேரத்துக்குள்ள இந்த 41 உடலை உங்களால போஸ்ட்மார்ட்டம் 2 டேபிள்ல பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமா அஜய் ரஸ்தோகி அவர்கள் வந்து மருத்துவர்கள் கிட்ட கேட்ட கேள்வியா இருக்கு. அதுக்கு மருத்துவர்கள் வந்து இல்லங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை சமாளிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 டேபிள்ல வந்து 4 மணி நேரத்துல 41 உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நான் நீதிமன்றத்துக்கு அனுமதி வாங்குறேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய GHல இருந்து ஒரு 41 உடலை ஒரு மருத்துவமனையில சேர்க்கிறேன், 2 டேபிள்ல 4 மணி நேரத்துல நீங்க போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத பண்ணி காமிங்க அப்படிங்கிற அளவுக்கு கோபத்தோட உச்சத்துக்கு அஜய் ரஸ்தோகி அவர்கள் போயிருக்காங்க. அவங்களுடைய இந்த கேள்விகள்ல இருந்தே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இது வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு அவங்க முழுசா நம்புறாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் நான் 41 உடலை ரெடி பண்றேன் பண்ணி காமிங்க அப்படின்னு போயிருக்காங்க. சோ கண்டிப்பா அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு இந்த விஷயத்துல, இந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்த விஷயத்துல பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்த கட்டமா மருத்துவர்கள் வந்து இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவசரமா பண்ண சொல்லி இத மாதிரி முதலமைச்சர் வராரு 4 மணிக்கு, அதுக்குள்ள சீக்கிரம் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிற பதில தான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்ல. அப்படி சொல்றாங்க அப்படின்னா யாரு உங்களை அவசரப்படுத்தினது? இத மாதிரி முதலமைச்சர் வராரு, அதுக்குள்ள பண்ணி முடிங்க, சீக்கிரம் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை செஞ்சு முடிங்க அப்படின்னு யாரு அவசரப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. MK ஸ்டாலின் வந்து அவசரப்படுத்திருக்க போறது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் தான்
இந்த மருத்துவர்களை அவசரப்படுத்தி சீக்கிரம் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, உடலை கிழிக்காம போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு 3-4 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க அழுத்தம் கொடுத்திருப்பாங்கல்ல, நீங்க உடலை கிழிக்கலனாலும் பரவாயில்ல, சும்மா துணியை சுத்தியாவது கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்ல, அந்த இடத்த ஏதோ நம்ம சந்தேகப்படுற மாதிரி நடந்திருக்கணும்ல. சோ அது என்ன, அந்த அழுத்தத்தை மருத்துவர்களுக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய அடுத்த கட்ட விசாரணை போச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நபர்களா இப்போ மருத்துவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாரும் போய் கொடுத்திருக்க போறது கிடையாது, பொதுமக்கள் யாரும் போய் கொடுத்திருக்க போறது கிடையாது. சோ அரசு தரப்புல இருந்து, ஆளும் கட்சி தரப்புல இருந்து தான் யாரோ அந்த அழுத்தம் அப்படிங்கிறத கொடுத்திருக்க முடியும். அவங்களாலதான் அந்த அளவுக்கு அங்க அப்ரோச்சே பண்ணிருக்க முடியும். சோ அப்படி பாக்குறப்போ அடுத்த கட்டமா இந்த நபர் தான்ப்பா சொன்னாங்க, இந்த அமைச்சருடைய இல்ல முன்னாள் அமைச்சருடைய இந்த பிஏ தான் சொல்லி இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு ஒருவேளை டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிஏவை கூப்பிட்டு விசாரிச்சா உங்களை யாரு சொல்ல சொன்னா, ஏன் என்னத்துக்காக சொன்னீங்க அப்படின்னு விசாரிச்சா இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய இந்த விசாரணை முறை, இவங்க இந்த கேஸ் மேல காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட், வெளியில உண்மையை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பாக்குறப்பவே ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. சோ இதுல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஒரு வழக்குல மட்டும் திமுக இப்ப சிக்க போறது கிடையாதுங்க. தொடர்ச்சியா இன்னும் பல வழக்குகள், தேர்தல் நெருங்க நெருங்க புது புது வழக்குகள் மத்திய அரசுகிட்டே திமுக மேல விழும் அப்படின்னு நினைச்சோம். பட் இப்போ அழுத்தம் அப்படிங்கிறத அமலாக்கத்துறை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கே நேரு ஏற்கனவே நகராட்சி துறையில இத மாதிரி 2500 காலி பணியிடங்களை பணம் வாங்கிட்டு நிரப்பி இருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அப்போ அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க இது சம்பந்தமா ஆதாரத்தோட என்னென்ன நடந்திருக்கு நகராட்சி துறையில அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சேர்த்து வித் ப்ரூஃபோட நாங்க தமிழ்நாட்டு டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்கோம். நீங்க இதுல ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா எங்களால உள்ள வர முடியும், தமிழ்நாட்டுக்குள்ள அமலாக்கத்துறையால இந்த வழக்குல விசாரணை நடத்த முடியும். ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கறத இந்த வழக்குல போடுங்க அப்படின்னு ஏற்கனவே அமலாக்கத்துறை தரப்புல இருந்து தமிழ்நாட்டு டிஜிபிக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. பட் தமிழ்நாட்டு காவல்துறையும் சரி, நம்ம அரசும் சரி, நம்ம இதுல வழக்கு போட்டோம் அப்படின்னா கே நேரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் பிரச்சனையா போயிடும், கொஞ்சம் பணமும் அப்புறம் கிடைக்காம போயிடும், திருச்சியில அந்த செல்வாக்கும் கம்மியாயிடும் அப்படிங்கிறதுனால எஃப்ஐஆர் போட்டா கே நேருக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுனாலயே தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அந்த வழக்குல எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போடாம இருந்தாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் ஒரு வழக்குல போடப்பட்டிருந்தா மட்டும்தான் அமலாக்கத்துறை இங்க உள்ள வர முடியும். சோ அதனால நாங்க எஃப்ஐஆர் போட்டாதானே உள்ள வருவீங்க, நாங்க எஃப்ஐஆரே போடல அப்படின்னு இருந்தாங்க. பட் இப்போ இரண்டாவது முறையா இப்போ அமலாக்கத்துறை திரும்ப ஒரு கடிதம் அப்படிங்கறத டிஜிபிக்கு போட்டிருக்காங்க. சோ இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு கடிதம் போட்டிருந்தோம், உங்ககிட்ட இருந்து சரியான எந்த ஒரு பதிலும் இல்ல. சோ நகராட்சி துறையில இந்த 2500 காலி பணியிடங்களை நிரப்புனதுல இது மாதிரி எல்லாம் பணம் வாங்கிட்டு தான் நிரப்பியிருக்காங்க, அதுக்கு இருக்கக்கூடிய இன்னும் அதிகபட்ச ஆதாரம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டிஜிபி அவர்களுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க. சோ ஒரு சூழலுக்கு அப்புறம் மத்திய அரசு அமலாக்கத்துறை எல்லாம் ஒண்ணுதானே, சோ அவங்களுடைய அழுத்தம் தாங்காம இங்க இந்த நகராட்சி துறையில பணம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்த அந்த விஷயத்துல எஃப்ஐஆர் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு காவல்துறை போடுறாங்க அப்படின்னா அது கே நேருக்கு சனி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு அமலாக்கத்துறை இந்த வழக்குல ஈஸியா கே நேருவை நெருங்கி போயிட முடியும். இது போக தஞ்சாவூர் மாநகராட்சியில ஊழல் செஞ்ச அந்த ஒரு வழக்கும் போயிட்டு இருக்கு. சோ அதுல அங்க லோக்கல்ல ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கறத வேறு சில நபர்கள் மேல போட்டிருக்காங்க. சோ அந்த எஃப்ஐஆர் வழியா இந்த எஃப்ஐஆர் வழியெல்லாம் அமலாக்கத்துறை உள்ள சுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நேரு அவர்களுக்கு தலை சுத்தவே ஆரம்பிச்சிடும். சோ இன்னும் பலர் இந்த அமலாக்கத்துறை சோதனைக்குள்ளேயும் இன்னும் இத மாதிரியான நெருக்கடிக்குள்ளேயும் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.